Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் 38ஆம் வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். வாட் யூ ஆர் சீக்கிங்? அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. ஹல்லேலூயா. நாம் கட்டுகளை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே என்று கேட்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச வல்லவராக இருக்கிறார். லீ ஷேகேல எல் ஃப்ரூட்டே ஷமாந்தோ லீப்ரா தியா மாந்தோ சே எல் ஃப்ரூட்டா ஷெஃபியா மாந்தோ சேஃப்ரஹாந்தோ எல் ஃப்ரூ சேஃப்ரஹாசே ஏபரூடாஷியா மாந்தோ சே ஏபராட்டா மாசெஃபியா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் சொல்ல விரும்புகிற வார்த்தையை எங்களுக்கு பேசுபடியாக ஜெபிக்கிறேன். Lord, you speak with us in the name of Jesus I pray. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் கர்த்தருடைய வார்த்தையை. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவ கூடையே இருந்து, இயேசு கிறிஸ்துவ கூடையே தங்கியிருந்து, இயேசு கிறிஸ்துவை சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்த யோவான் ஸ்நானகனுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அறியாமல் இருந்தான். ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த பகுதியிலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறான். ஷாகா மாரா பா ஷியா தூரோ லீஃப்ரா ஹாந்தோ. இந்த ஜெபத்தை இன்றைக்கு தான் முதல் முறையாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி உங்களை கர்த்தருக்குள்ளாக உருவாக்கி, கர்த்தருக்குள்ளாக ஆவியிலே உங்களை தேறினவர்களாக நடத்துவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியம் இந்த ஊழியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இரவு 9 மணிக்கு நமக்கு தினமும் ஜெபம் இருக்கிறது. அதே போல் காலையில் 5 o'clock we have a prayer. I welcome you in the name of Jesus. நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கலாம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. இதற்கு முன்னாடி வசனம் என்ன? இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். வாட் யூ ஆர் சீக்கிங்? என்ன தேடுகிறீங்க? இங்கே என்ன தேடுறீங்க என்கிட்ட? இன்னைக்கு கர்த்தர் கிட்ட கேட்குறாரு, என்ன தேடுறீங்க? எதற்காக இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறீங்க? வாட் யூ ஆர் சீக்கிங்? என்ன வேணும் உங்களுக்கு? why you are seeking me? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? what you are seeking. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பல்விதமான எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசணும், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாறணும், ஷாக்கா தூர் ரபாசே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய வேலைகளுக்கு பிரச்சனைகள் மாறணும். உங்களுடைய நோக்கம் என்ன? மேசியாவை தேடி வந்திருக்கிறீங்களா? இல்லை உங்கள் பிரச்சனை மாறணும்னு தேடி வந்திருக்கீங்களா? வாட் யூ ஆர் சீக்கிங்? என்ன தேடுறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பின் சென்ற அந்த சீஷன் யார் என்று சொன்னால் அந்திரேயா. அந்திரேயா என்பவன் யோவான் ஸ்நானகன்
சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன பொழுது அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை பின் சென்று போகிறான். அந்திரேயா பின் சென்று போகும் பொழுது இயேசு கிறிஸ்து திரும்பி கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள் என்றார். வாட் யூ ஆர் சீக்கிங். இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறது எதற்காக? வாட் யூ ஆர் சீக்கிங், வாட் யூ ஆர் சீக்கிங் இன் ஜீசஸ். கர்த்தரிடத்துல என்ன தேடுறீங்க? ஒருவேளை நீங்கள் பணம் வேணும், புகழ் வேணும், பொருள் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுற ஆளாக இருந்தால் இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க. ஏன்னா காலையிலே தேடுற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தர் மேலே அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கும் கிடைப்பதற்கும் வேறு இடம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அன்பு, அவருடைய மகிமை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் நம்மை மூடிக்கொள்கிறது. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் கர்த்தரை தேடுறதுக்கான காரியம் வேறு காரியமாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே. We need to seek the kingdom of God. நாம் இந்த காரியம் எனக்கு நடந்து முடியணும், எனக்கு என் மகனுக்கு திருமணம் நடந்து முடியணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு இவங்க கிட்ட எனக்கு நல்ல பேர் வாங்கணும், எனக்கு வேலை ஸ்தலத்துக்கு பிரச்சனை மாறணும். எஸ், அது உங்களுக்கு தேவைதான். ஆனால் கர்த்தர் கேட்டார், நீங்கள் என்ன தேடுறீங்க என்கிட்ட? ஒரு ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா எனக்கு ஒரு வீடு வாங்கித்தாங்க அப்படி கேட்பீங்களா? ராஜா எனக்கு உங்கள் அரண்மனையில் நான் ஒரு பெரிய பொசிஷன் இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படி கேட்பீங்களா? ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது நீங்கள் ராஜா எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்பீங்களா? இல்லை ராஜா நான் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீங்க, நானும் அங்கே வரேன். வேர் யூ ஆர் ஐ வாண்ட் டு பி தேர். மா து ஷேஃப்ரஹாந்தோ எலபாசிஃபியா லீஃப்ரஹாந்தோ லீஃப்ரஹாந்த சே. நல்லா திருப்பியும் கீழே வசனம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்ன தேடுறீங்க கர்த்தரிடத்தில்? வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை? சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் யோசித்து பாருங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன தேடி வந்திருக்கிறீங்க? சீஷர்கள் அவரை பார்த்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் அவருக்கு சீஷரே கிடையாது, இயேசு தனியாக நடந்து போகிறாரு. ஆனால் அந்திரேயா ஓடி போயிட்டு தன்னுடைய அண்ணனாகிய சகோதரனாகிய சீமோன் கிட்ட சொல்றாரு, சீமோனே நான் மேசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு உங்கள் நடுவிலே ஒரு மேசியா இருக்கிறார், உங்கள் நடுவிலே ஒரு ரட்சகர் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், மரணத்தை வென்ற தேவன் இருக்கிறார். நீங்க கர்த்தரிடத்துல எதை வேணா கேட்கலாம். கர்த்தரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணுமா? ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். Lord, where you are, I want to be there. Lifra hasifia mandu zabaliko prabuze lifra hanto elbrute sifia. கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, Lord, where you are, I want to be there. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்திலே, நீர் வசிக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துறீங்களா? இஃப் யூ வாண்ட் டு பி வித் த லார்ட், டைப் எஸ். இல்லை நான் கர்த்தர் கூட இருக்க விரும்பல, எனக்கு இந்த தேவைகள் மாத்திரம் எனக்கு நடந்தால் போதுன்னு சொல்கிறீங்களா? என்ன எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஷாக்கா ராகா நாமா ஷீஃபியா தூரோ லீப்ரா ஹாசிபியா. இன்னும் நம்ம டீப்பராக போக போகிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக. கர்த்தரோடு இருக்க விரும்புகிறீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த தேவைகள் நடந்தால் போதுன்னு சொன்னால் நீங்கள் நோன் டைப் பண்ணுங்க. ஷாகா தூசே ஃப்ரஹாசே மாந்தாசியா லீஃப்ரா பாசி கேலே எல்ப்ரூ தே ஃப்ரஹாசே Mandazia elabuzi kerabase. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நான் நிறைய எஸ் தான் பார்க்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு சொல்கிறது கிளியராக இருக்குது உங்கள்கிட்ட. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை பேசுகிறார்.
நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை, மேலான காரியத்தை நீங்கள் தேடணும். அநேகர் எஸ் ஐ வாண்ட் டு பி வித் த லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நாம் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 6:33 எடுத்துக்கொள்வோம். மேத்யூ சாப்டர் 6 verse 33. ஷாகா தூ ரபாசியா லீஷே ஃப்ரஹாந்தோ லபு சிஃபேரே மாந்தாசியே ரபு ஷிகேலே. மத்தேயு 6:33 மாஃப்ரூ டூ ஷிகேலே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மா டூ சே மா பூ ஷிகேலே. மத்தேயு 7:7 எடுத்துக்கொள்ளுங்க. மேத்யூ சாப்டர் 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 சொல்லியிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும், எதை தட்ட வேண்டும், எதை நான் கேட்க வேண்டும் என்று நீ குழம்பி போயிருக்கீங்களா? அந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? வாட் யூ ஆர் சீக்கிங்? என்ன தேடுறீங்க? மை டியர் டாட்டர், மை டியர் சன், வாட் ஆர் யூ சீக்கிங்? இந்த காலை நேரத்தில் எதற்காய் வந்திருக்கிற? நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, ஒருவேளை எனக்கு இந்த காரியம் இல்லை, அந்த காரியம் இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தருக்கு தெரியும். The Lord knows you. அவருக்கு பார்க்கலையா? அவருக்கு பார்வை இல்லையா? அவங்கள பார்க்கிறாரு. God sees you. God sees your suffering. But the Lord wants to teach you something else. But the Lord wants to give you something else. கர்த்தர் உங்களுக்கு வேற ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு வேற ஒரு காரியத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் வேற ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறார். என்ன தேடுறீங்க? அந்த சீஷன் அந்திரேயா, ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதர் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து திரும்பி, வாங்க நீங்க இங்க வந்து என் இடத்துல பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. ஷாகா தூ ரபாசியா, அவர் வந்து பாருங்கள் என்றார். யார் வந்து பாருங்கள் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் என்று சொல்றாரு. இன்னைக்கு நீங்க கர்த்தரை நீங்க எதற்காய் தேடுறீங்களோ கரெக்டா நீங்க கேளுங்க. மத்தேயு 7:7 சொன்னபடி தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள்? whatever you need. உங்க இருதயத்தில் என்ன சிந்தனைகள் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வந்து பாருங்கள், come to me, என்னிடத்தில் வாருங்க. நான் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தர் அவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கம் அண்ட் see, என்னிடத்தில் வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்க உங்களுடைய தேடல் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? நான் அங்கே வர வேண்டும். நீர் எங்கே இருக்கிறீர்? நான் முதலாவது நீர் தங்குற தேவ ராஜ்யத்தில் நான் வர வேண்டும். நான் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. எப்படி மற்ற எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்காதிருப்பார்? இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து படிக்கலாமா? ஷாகா ரபா சியா லீஃப் ரஹாந்தோ. லூக்கா 19:10. லூக்கா 19:10. ஷாகா தூ ரபாசியா லீஃப் ரஹாந்தோ லீபாசியா. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வருகிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வருகிறார் என்றார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கு நோக்கம், இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு நோக்கம், இழந்து போயிருக்கும், ஏதோ ஒன்று இழந்து போயிருக்கும். அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு முகமுகமாய் பேசிக்கொண்டு தேவனோடு கூட we had a communion, we had a relationship, we had a fellowship with the Lord Jesus in the Garden of Eden. Adam and Eve was created in the Garden of Eden and they were ruling the entire nations, the entire world.
எப்படி அவருக்கு ஏதேன் தோட்டத்தில் இந்த முழு உலகத்தை மாற்றி செய்ய முடியும்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒன்றே ஒன்றுதான் தேவைப்பட்டது, கர்த்தருடைய சமூகம் மாத்திரம் தேவைப்பட்டது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய கட்டளையை மீறி நடக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள். This morning I would like to tell you, please seek the Lord. Please seek the experience of the Garden of Eden. ஏதேனின் அனுபவத்தை நீங்கள் விரும்ப நான் ஆசைப்படுகிறேன். Please God, ask the Lord, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீங்க? கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் உலாவின தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை இழந்து போயிருக்கிறோம். இந்த லூக்கா 19:10 சொல்லியிருக்கிறது, இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது உங்கள் கடன் பிரச்சனை அடைப்பதற்காக இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்காக இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நீங்க பலுகி பெறுங்கன்னு சொல்றதுக்காக இல்லை. அவர் மேலே இருந்தே அவர் நீங்க பலுகி பெறுங்கள் சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்திருக்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார்? Why the Lord has to come to this earth? Why the Lord has to come and rescue us? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறது, we need to seek the kingdom of God. தேவன் ராஜ்யத்தை தேடணும். முதலாவது first point, the first everything, எல்லாவற்றுக்கும் முன்னாடி முதலாவது we need to seek the kingdom of God and all these things shall be added unto you. எப்படி சொல்றீங்க பிரதர்? நான் தேவன் ராஜ்யத்தை தேடினா எப்படி எனக்கு எல்லாம் கிடைக்கும்? எப்படி என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்? எப்படி என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கும்? எப்படி எனக்கு வீட்டில் இருக்க சமாதான குலைச்சல் மாறும்? உங்களுக்கு தெரியாதா? ராஜாவுடைய சமூகத்தில் போயிட்டா ராஜா உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுத்துருவான்னு சொல்லி. பூமியில் இருக்க ராஜாவுக்கே அவ்வளோ அதிகாரம் இருக்கு என்று சொன்னால் வானத்தை பூமியை படைத்த ராஜாவுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? வானத்தை பூமியை படைத்த ராஜாவுக்கு ஒரே ஒரு சுடக்கு போடுற நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். நீங்கள் தேவன் ராஜ்யத்தை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் தேவன் ராஜ்யத்தின் புத்திரனாய் மாறுவீங்க. You will become a kingdom people of God. லீ ஷபா ரகாத்து ஜே. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சொல்லி பிரச்சனையை பார்க்குறீங்க? பிரச்சனையை பார்க்காமல் தேவனை நோக்கி பாருங்க. உங்க பிரச்சனை ஒரு பக்கம், தேவன் ஒரு பக்கம் வைத்து பாருங்க. யார் பெரியவர்? உங்க பிரச்சனை ரொம்ப சின்னது, உங்க பிரச்சனை ரொம்ப ரொம்ப குட்டி. நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு 30,000 US டாலர்ஸ் தேவைப்படுது, இல்லை எனக்கு 10 லட்சம் தேவைப்படுது என் கடன் மாறுவதற்கு. அந்த 10 லட்சத்தையும் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவை தேவனை வைத்துக் கொள்ளுங்க. எது பெருசு பாருங்க. கர்த்தர் பெரியவர். யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் பெரியவர். ஆதாமும் ஏவாளும் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஏக்கர் இடம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நல்லா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற சம்பளம் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவரே உங்களுடைய சமூகம் மாத்திரம் போதும் சொல்லி பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருந்தாங்க. உங்களுடைய தேடல் என்னவா இருக்கிறது? லபுஷியா ரபா செகேலே ஓ லீஷே கேர மாந்தோசே. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுறீங்க என்று கேட்கிறார். வாட் யூ ஆர் சீக்கிங். முதல் வார்த்தை அவர் யோவான்ல எழுதியிருக்க இந்த நிருபத்தில் ஃபர்ஸ்ட் இயேசு திரும்பி கேட்பது, என்ன தேடுறீங்க? வாட் யூ வாண்ட். கரெக்டான சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நீங்க கர்த்தரோடு இருக்க முடியும். கரெக்டான சிந்தனை இல்லாவிட்டால் நீங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகுற ஜனங்களாக இருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ தேவன் அறியாமல் தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாமா? எனக்கு காடை வேணும், மன்னா வேணும், எனக்கு மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்கு, எனக்கு மதுரமா மாத்துங்க, செங்கடல்ல வழி இல்லை, எனக்கு வழியை கொடுங்க, யோர்தான் எனக்கு முன்பா இருக்கிறது, யோர்தான் புரண்டு வருது, யோர்தானை பிரிங்க என்று சொல்லி எப்பவும் தேவை இருக்காங்க. They did not have the mindset of Canaan. கானானுக்கு போகிற மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கிடைச்சிடணும். எல்லாம் முறுமுறுப்பாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை நேரத்தில் நம்ம முறுமுறுக்கிறோமா? நமக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு இருக்கோமா? இல்லை உண்மையாலுமே கர்த்தரை நேசிக்கிறோமா? லபு ஷாக்கா மா ரஹா சிஃபியா லீஸோ ப்ராட் பாந்தா சேஃப்ரஹாந்தோ. What you are searching, what you are seeking, why you are seeking, what you are searching for. எதற்காக தேடுறீங்க? எதற்காக கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்க? மன்னாவுக்காக பார்க்குறீங்களா? காடைக்காக பார்க்குறீங்களா? எனக்கு வழி இல்லை, எனக்கு கர்த்தரை நோக்கி பார்த்தா வழி திறக்குன்னு பார்க்குறீங்களா? அல்லது லூக்கா 10:19 சொன்னது போல இழந்து போனதை தேடும் ரட்சிக்கும் அந்த மனுஷகுமாரன் இழந்து போயிருக்க நம்முடைய அந்த உறவை நீங்கள் புதுப்பிக்க பார்க்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உறவு புதுப்பிக்கப்பட்டால் you will get automatically everything. உங்களுடைய உறவு புதுப்பிக்கப்பட்டால் இயேசுவோடு கூட உங்களுக்கு எல்லாம் தன்னை போல தானாக உங்களுக்கு வரும். ஒரு ராஜாவின் ஒரு மகன் இருக்க வச்சுக்கோங்களேன். அந்த ராஜாவின் மகன் ராஜ அரண்மனை விட்டு தூர தேசத்துக்கு அவன் போயிட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல போய் வனாந்தரத்தில் மாட்டிட்டான். அவன் ராஜா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையும் அனுப்புறான். எதுக்காக கேட்குறான்? ராஜா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி.
ஆனால் ராஜா நீ அரண்மனைக்கு வா சொல்றாரு, ஆனால் வர மாட்டேன்னு சொல்றான். ராஜாவும் உதவி அனுப்புறாரு, ஆனால் அந்த உதவி வருது, கொஞ்ச நாள்ல அந்த உதவி முடிஞ்சிருது, அந்த ஹெல்ப் உடைய வேல்யூ முடிஞ்சிருது. இந்த ராஜாவின் மகன் கேட்கிறான், எனக்கு இதை அனுப்புங்க அதை அனுப்புங்கன்னு சொல்லி. ராஜா ஒரு கட்டத்தில் அவர் அமைதியாகிறாரு. நீ வேணும், நான் உனக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறது அது தேவையில்லை, ஐ நீட் யூ, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜா ஆள் அனுப்புறாரு, மகனே எனக்கு நீ தான் வேணும், நீ அரண்மனைக்கு வா, உனக்கு எல்லாமே இருக்கும், நீ எனக்கு இது தேவை, நீ சொல்லவே தேவையில்லை. அந்த மகன் அவனுக்கு புரியுது, ஓகே நம்ம அப்பா எல்லாம் அனுப்புறாரு, நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்றோம், இந்த வனாந்தரத்திலே இருக்கிறோம். We need to go to the palace. நான் ராஜ அரண்மனைக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுக்கு சொந்தமா இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அப்படிதான் யோசிக்கணும். அந்த வனாந்தரத்தில் இந்த ராஜாவின் மகன் எழுந்து ராஜா அரண்மனைக்கு போகிறான். போன பொழுது அவனுக்கு வேற தேவையே இல்லை. ராஜாவுடைய அரண்மனையில் சிங்காசனத்தில் ராஜாவோடு கூட இருந்தால் மட்டும் போதும், ராஜா செய்கிறத பார்த்தா மட்டும் போதும், ராஜாவினுடைய காரியங்களை அறிந்து கொண்டால் மட்டும் போதும், ராஜாவினுடைய நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும் போதும், அடுத்து இவன் ராஜாவும் மாற போறான். அன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் வேத வசனம் இருக்கு, ராஜாதி ராஜாவுடைய தேவனுடைய பிரமாணங்கள் அதில் இருக்கு, அவருடைய நியாயங்கள் இருக்கு, அவருடைய கட்டளைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டும் இன்னும்? வாட் யூ நீட்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதான கத்தை அழைத்திருக்கிறார் உங்களை. Hallelujah. The Lord has called you to be with him. The Lord has called you to rule with him. Labu shaka barahase. எத்தனை பேரோட கர்த்தர் பேசுகிறார்? How many of you believe that the Lord is speaking to you? How many of you believe that the Holy Spirit is speaking to you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட பேசுறாருன்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஷாகா மாஹா தூ ரேபாசியா மாந்தை சே. இப்போ நான் சொன்ன இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலேயே அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார் இந்த பூமியில் இருக்கும் பொழுது. நீங்கள்லாம் ஏன் திரும்ப என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க? இதோ உங்களுக்கு தேவை இருக்கு, இதோ என்கிட்ட அற்புதத்தை பார்க்குறீங்க, அதனால தான் நீங்கள் தேவையாக ஓடி வரீங்க. எல்லா ஷாக்கா மாந்தோசே. கர்த்தர் உங்களோட பேசுகிறதை நான் நினைத்து சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் இருதயம் கொடுத்ததற்காய் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 6வது அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 6:26. ஷாகா தூ ரபா செகேலே லீஷ் ரபாசியா. யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். வாவ், வாட் a wonderful verse. மறுபடியும் படிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். I truly tell you, you are seeking me because you are satisfied by the bread you have eaten, not because of the miracles you have seen. கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்து கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து அவர் பின்பற்றவில்லை. கர்த்தர் 5 அப்பம் 2 மீனை அவர் பிட்டு 5000 பேருக்கு ஆசீர்வதித்து, இவர் போற இடத்துல எல்லாம் சாப்பாடு குறையே இருக்காது, இவரை பின்பற்றினா எந்த பிரச்சனையும் வராது, இவரை பின்பற்ற நம்ம வேலைக்கே போக தேவையில்ல, இவரை பின்பற்ற நமக்கு எந்த வியாதியும் வராது. அப்பம் புசித்ததுனாலயா என்னை பின்பற்றுறீங்க? கர்த்தர் கேட்கிறார். இதை நான் எழுதல, நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த வார்த்தைகளை. மறுபடியும் படிங்க. யோவான் 6:26-27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்றார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். வாவ், எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. இது ஒரு பெரிய ரகசியம்.
இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த ரகசியம் கண்ணை மறைத்திருக்கிறது. இந்த ரகசியத்தை விட்டு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள், அநேக இயேசு கிறிஸ்துவை ஏற்ற ஜனங்கள் இன்றைக்கு தேவைக்காக ஓடிட்டு இருக்காங்க. நான் சபைக்கு போனா இந்த வாரம் முழுசும் எனக்கு பெரிய பிரச்சனை தான் வரும், நான் கர்த்தரை தேடல எனக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி பிரச்சனைக்கு பயந்து இயேசுவை தேடுறாங்க. இயேசு கண்ணு குத்திடுவாரா? இயேசு நம்மளை தண்டிச்சிடுவாரா? நோ. He is a lovable God. He is a wonderful God. He is a sweet God. He loves us. He cares for us. He is our Father. He is our Mother. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். அவர் நம்முடைய தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். நாம் இழந்து போன அந்த ரட்சிப்பையும் இழந்து போன தேவனுடைய அதிகாரத்தையும் நாம் மறுபடியும் பெறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். ஷாகா தூர் ரபாஷி. உங்க ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை படிங்க மறுபடியும். அவர் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே. அழிந்து போகிற போஜனம் என்று சொன்னால் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அப்பம். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை பிட்ட பொழுது ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். சாப்பிட சாப்பிட அப்பம் வந்துட்டே இருக்கு. செம்ம பவர் இருக்கு இவர்கிட்ட பயங்கரமான வல்லமை இருக்குன்னு சொல்லி அவரை ஒரு கூட்ட ஜனங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காக ஃபாலோ பண்ண அவங்களுக்கே தெரியல. அவங்க தேவையெல்லாம் ஒண்ணுது, அவங்களுடைய வயிறு நிரம்பணும், அவங்களுடைய பசி ஆறணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்களுக்கு இந்த பிரச்சனை மாறணும். ஆனா இயேசு கிறிஸ்து பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, அழகா சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பீங்கள். போஜனம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஒப்பிடுகிறேன். எனக்கு இது இந்த வார்த்தையை ஜெபிச்சு, ஆண்டவரே நீ வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னை நீங்க வாளாக்காமல் தலையாக்குங்க, நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டு போயிடுறீங்களா? அது இந்த பூமிக்குரிய வார்த்தை தானே. பரலோகத்துக்குரிய வார்த்தை என்ன இருக்கு உங்ககிட்ட? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற நாம் தேவனை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக, உங்கள் பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணரா இருக்கணும். உங்கள் பிதா பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். ஒருவன் உங்களை வலது கணத்தை அறைந்தால் நீங்களும் மறுக்கணத்தை காண்பிக்கணும். உங்களை ஒரு மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் நீங்க 2 மைல் தூரம் போகணும். உங்களுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் அங்கிகளையே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கொடுக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற போஜனம். எது கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு போகும்? what food will take you to the kingdom of God? கர்த்தருடைய வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் உங்களை நித்தியத்துக்குள்ளாய் நடத்தும். ஷாபா ராகா தூ ரேஹான் தூசே. இந்த இடத்துல நிறைய பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர் இருக்கிறீங்க. நானும் முதல் தலைமுறை கிறிஸ்தவன் தான். நானும் என் குடும்பத்தில் நாங்கள் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அதே போல் இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது ஏன் இயேசு கிறிஸ்து அறியணும், பாவ மன்னிப்பு கிடைக்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும். அதையெல்லாம் தாண்டி மேலான ஒரு விஷயம் இருக்கு. நீங்களும் இயேசு தேவனும் ஒன்றோடு ஒன்று உறவாடி கொண்டிருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை அனுபவத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுக்க விரும்புகிறார். நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களோடு இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய தகப்பனை போல உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தங்குற இடத்தை உங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய பிதாவின் இடத்திற்கு போகிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் பேசுறாரு. இதை பற்றி பேசுனா இந்த நாள் ஃபுல்லாக நான் பேசிட்டே இருப்பேன். such a big topic. இந்த மெசேஜை கொடுக்கணும்னா 24 hours பத்தாது. அவ்வளோ பெரிய டாபிக் இது, அவ்வளோ பெரிய அன்பு இதில் இருக்கு, அவ்வளோ பெரிய கர்த்தருடைய அன்பு இதில் வெளிப்பட்டு இருக்கு. லீஃப்ரா ஹாந்தோ மத்தியோ 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எப்படி அந்த ராஜாவின் மகன் அந்த வனாந்தரத்தில் இருந்து அவன் ஓடி வந்து ராஜா அரண்மனைக்கு வந்த பொழுது அவனுக்கு எல்லா பிரச்சனையும் போயிட்டோ, எப்படி அந்த கெட்ட குமாரன் அந்த இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போன பொழுது எல்லாவற்றையும் செலவழித்து இறந்து போக போறோம், பன்றி தவறு கிடைக்கல நமக்குன்னு சொல்லி தகப்பன் இடத்துல போறான்னு சொல்லி தகப்பன் இடத்துல வராரு. தகப்பன் கட்டி அணைத்துக் கொள்றாரு. ஏனென்றால் தகப்பனுக்கும் அந்த பையனுக்கும் இருக்க உறவு வெறும் சாப்பிட்றதுக்கு பணமோ இல்லை சொத்து பிரச்சனையோ கிடையாது. அதையான் தாண்டி ஒரு பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி ஒரு அன்பு. இன்றைக்கு உங்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு இந்த உலகத்துக்குரிய அன்பு கிடையாது. இந்த உலகத்தை எல்லாம் தாண்டின ஒரு அன்பு. பரலோக ராஜ்யத்திற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம ஆளுகை செய்து கொண்டிருந்தோம், அதை இழந்து போயிட்டோம்.
லீ கபா ரபாசே மா ஷேபா தூ ரேஹாந்தே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார். For the Son of Man is come to seek and to save which was lost. Luke 19:10 says, லூக்கா 19:10 சொல்லியிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நாம் இழந்து போன தேவன் கொடுத்த இந்த அதிகாரம், நாம் இழந்து போன பரிசுத்த வஸ்திரம், நாம் இழந்து போன அந்த ரட்சிப்பு எல்லாவற்றையும் மறுபடியும் நமக்கு மீட்டு கொடுப்பதற்காக கர்த்தர் வந்தார். இன்றைக்கு அந்த கர்த்தர் வந்ததை நீங்கள் அறிந்து கொண்டு, எதற்காக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார், எதற்காய் வாழ்ந்தார், எதற்காய் அவர் இந்த உலகத்திலே சிலுவையிலே மரித்தார் என்பதை நீங்கள் உண்மையாக அறிந்து கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கொலேசியர் 3:1 ஷாகா தூ ரபாசியா. Colossians chapter 3 verse 1. புதிய ஏற்பாட்டிலே கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Hallelujah, what a wonderful Bible verse, what a wonderful word of the Lord. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Seek ye the things of above. The Lord Jesus is seated on the throne of the Lord. தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா அவர் கொடுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நீங்கள் அதை தேடுங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அப்படி என்றால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தினால் எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்து மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளே உயிரோடு எழுந்திருக்கிறீங்க. அதுதான் ஞானஸ்தானம். ஞானம் வந்த பிறகு ஸ்தானம் செய்வது. இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இனிலே வாசமா இருக்கிறார் என்று சொல்லி ஞானம் வந்த பிறகு ஸ்தானம் செய்வதுதான் ஞானஸ்தானம். நீங்க அந்த ஞானஸ்தானம் பண்ணும் பொழுது இப்ப படிச்சு பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த காரியத்தை தேடணும். நார்மலான விஷயத்தை தேடிட்டு கூடாது. நீங்க உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தேட போறீங்க. எனக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி. லா ஷிபா ரோசே மாந்து ஜெபலிகோ பிராபாசியா. I believe the Lord is speaking with you. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு கூட ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றுகிறார். Father, in the name of Jesus, I pray that this people heart be changed and their eyes will be set upon the kingdom of God. தேவன் ராஜ்யத்தின் மேலே தன் கண்களை வைப்பதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல் ரோஷியா பிராஹா தூசே மாருடா பாசே எபருடா பாசிஃபியா தூஷிகியா எல் ரோசே மாந்தா ஜீஃபியா தூஷே மாரோசே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Lipro shiaba tu zaban tu ze. What you are seeking, என்ன தேடுறீங்க? எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறீங்க? நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலைசாய்க்க இடமில்லை. அந்திரேயா கர்த்தரை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாள், மேசியாவை பார்த்து கேட்கிறாள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாரு என்று சொல்லி கர்த்தர் கூப்பிட்டு போறாரு. அந்திரேயா அந்த இடத்துக்கு போன பொழுது அங்கே தங்கி இருக்கிறான். மறுநாளிலே அந்திரேயாவுடைய சகோதரனாகிய சீமோனை அழைத்து கொண்டு இயேசுவிடத்தில் போகிறதை பார்க்கிறோம். அந்த காரியத்தை நாம் நாளைக்கு தியானிக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினது, வாட் யூ ஆர் சீக்கிங், என்ன தேடுறீங்க? எதற்காய் கர்த்தரை தேடுறீங்க? மாந்து ஷாகா தூ ரபா ஷெகேல். பிரதர் எனக்காய் ஜெபிங்க, என்னோட இருதயம் கர்த்தர் மேலே இருக்கும்படி ஜெபிங்க என்று சொல்வீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இஃப் யூ வாண்ட் மீ டு ப்ரே தட் யுவர் ஹார்ட் ஷுட் பி சேஞ்ச்ட், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை பிரதர், நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் கர்த்தருடைய மேலான காரியத்தை தேட விரும்புகிறேன், எனக்கு இது தேவை அது தேவை, நான் கேட்டது போதும், இனிமேல் எனக்கு கண்களை கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேலே வைக்கிறேன், எனக்கு கடனில் எனக்கு என்னாலும் சரி, எனக்கு கடனை கட்ட முடியலாலும் சரி, எனக்கு கடன்காரன் வந்து அசிங்கப்படுத்தினாலும் சரி, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைனாலும் கூட சரி, நான் உண்மை மாத்திரம் தான் தேடுவேன். ஷாபு ராபா ஜேரே மாந்தோ ஜே லீஃப்ரா ஹாந்தோ. I pray for Sister Margaret Felicia, Lord. Lord, I pray for Sister Chafi. I pray for Sister Velichodi.
ராகா மாந்து சே ப்ரே ஃபார் சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ். ஆண்டவரே இவ்வளவு இருதயத்தை எல்லாம் அவங்க பிரச்சனையிலிருந்து அப்படியே உங்க சிங்காசனத்தின் மேல வைக்க உதவி செய்யுங்க. தேவனோடு கூட ஆளுகை செய்வதற்கான அந்த சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். லீ ஷகா ருமாந்தோசே ஐ ப்ரே ஃபார் ஜான் பிரகாஷ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray for Sister Sugita. I pray for Sister Padmavati. I pray for Sister Bina Robert. I pray for Sister Dora. I pray for Sister Jenny Edwin. Libru She Manda Se. I pray for Sister Johnson. Rezu Frada Mandu Se. Abelush Rafiza Mando. என்ன தேடுறே கர்த்தர் கேட்ட பொழுது, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும் அப்பா, நீங்க தங்குற இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த அந்திரேயா சீஷன் கேட்டதுனால கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்திரேயாவை தன்னோடு கூட சீஷனாக வைத்துக் கொண்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் அவரோடு கூட வைத்து அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து அரசாளும்படிக்கு செய்ய போகிறார். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மறுபடியும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் சாராக்காக ஜெபிக்கிறேன். லீஷே கேர் சிஸ்டர் ரோஸ்மேரிக்காக ஜெபிக்கிறேன். லீப்ரோ ஷியாபா தூசே சிஸ்டர் சுகந்தி பிரபாரனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் சிங்காசனத்திலே தேவன் ராஜ்யத்திலே உட்கார்ந்து ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். லாபு சபா ஷியா தூசே இன்னும் டைப் பண்ண முடியாமல் வேலை ஸ்தலத்தில் இருக்க ஒவ்வொருக்கான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தில் நீர் பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அப்பம் சாப்பிட்டதினாலே, நாங்கள் திருப்தியானதினாலே உம்மை பின்பற்றாமல் ஆண்டவரே அற்புதங்களை கண்டதினாலே இவர் மேசியா, இவர் தேவனுடைய குமாரன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை என்பதை உணர்ந்து சத்தியத்தை உணர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த அதிகாரத்தையும் தேவன் இந்த உலகத்தை ஆளுவதற்கான எல்லா சக்தியும் இழந்து போனோம். இன்னைக்கு அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் அந்த ஆளுமையை நாங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும், என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும், என் உள்ளான மனுஷன் மறுபடியும் புதிதாக வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கர்த்தரோடு கூட இசைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அளவற்ற பிரசன்னம் அளவற்ற கிருபை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சிஸ்டர் ஜெர்லின்காக ஜெபிக்கிறேன். மாந்தூசே லீஷக்கார சிஸ்டர் சாமியாக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் கீதாக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தை எங்களோட பேசுகிறீங்கப்பா. இது மனுஷனுடைய ஆண்டவரே இதை என்னால போதிக்க முடியாதப்பா. ஆவியானவரே இதை போதிச்சிருக்கீங்க, இதை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே நான் பெரிய போதகன் அல்ல, ஆனாலும் ஆண்டவரே என்னிலே ஆண்டவரே நீங்க ஆவியானவர் பேசுகிறதுக்காக நன்றி அப்பா. Holy Spirit, you are speaking through me. It is not because of my knowledge. It is because of you, Holy Spirit. You are teaching the ways of the kingdom of God. ஆண்டவரே இந்த சேனல்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இனிமேல் நான் எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை மாத்திரம் தேடுவேன், எனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை கடனை கட்ட முடியலாம் சரி, என்னை சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, நான் கர்த்தரை மாத்திரம் தேடுவேன், நான் தேவ ராஜ்யத்தை மாத்திரம் தேடுவேன். லபுஷியா ரஹாத்து ரபா சேஃப் ரஹாந்தோ. ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கீங்களா? அந்த பிரச்சனை உங்களை அமிழ்த்து போடக்கூடாது. அதுக்கு பதிலாக பிரச்சனையின் மேலே நடந்து போகணும். கடலில் நீங்கள் மூழ்கி போகக்கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல கடல் மேல் நடக்க வேண்டும். நீங்கள் பேதுருவை போல விசுவாசத்தினாலே கடல் மேல் நடக்க வேண்டும். நீங்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பேதுருவை போல அமிழ்ந்து போய் விடுவீங்க. I prophetically speak this word to someone here. யாரோ ஒருவருக்காக ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை நீங்கள் கீழே பார்க்கும்போது பிரச்சனைக்குள்ளா நீங்கள் முழுகி போயிடுவீங்க. பேதுரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பேதுருவே வா, கடல் மீது நடந்து வான்னு சொல்றாரு. விசுவாசத்தை பேதுரு நடந்து வருகிறான். கிட்ட வர 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 ஐயோ கடல் அலைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது கடலுக்குள்ள முழுகி போறான். இயேசு கிறிஸ்து கைகளை பிடித்து தூக்கி விடுறாரு. இன்னும் இந்த காலை நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை என்னும் கைகளை உங்களுக்கு நேராக நீட்டி அவர் உங்களை தூக்கி விடுறாரு. நீங்கள் கரெக்டாக தான் ஆரம்பிச்சிங்க, ராஜ்யத்தின் பிள்ளைகளை தான் ஆரம்பிச்சிங்க. ஆனால் போக 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 உங்களுக்கு வர கஷ்டங்கள், உங்களுடைய குடும்பத்தில் வர பிரச்சனைகள், உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாமல், உங்கள் பிள்ளைகள் இயேசுவை தேடாமல், நீங்கள் வேலையில் பிரச்சனை, உங்கள் குடும்பம் பிரிந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் என்னும் அலைகள் மோதினதினாலே நீங்கள் அமிழ்ந்து போயிட்டீங்க. This morning I prophetically speak to you. Fix your eyes on Jesus. தேவன் மேல உங்க கண்களை வைங்க.
நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. அலைகள் அடிக்க தான் செய்யும், சிங்கங்கள் உங்களை சுற்றி இருக்க தான் செய்யும், அக்கினி மதில்கள் அக்கினியாய் உங்களை சுற்றி இருக்க தான் செய்யும். அக்கினி நடுவே சாத்ராக் மேஷாக் போடப்பட்டார்கள். ஆனா அக்கினி அவருடைய முடியை கூட சுட்டரிக்கல. சிங்கங்கள் நடுவே பால சிங்கங்கள், பசியா இருக்கிற சிங்கங்கள், தானியேல் மேல ஒரு கீறல் கூட படல. ஜஸ்ட் ஒரு கீறல், ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்ல. பேதுரு கடல் மீது நடந்த பொழுது அசாத்தியமான ஒரு காரியம். It is impossible to walk on the waters. கடலின் மீதோ தண்ணீர் மீது நடக்கவே முடியாது. இயற்கை என்ன சொன்னா, கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒரு மனிதன் இழுத்து விடும் உள்ள தண்ணிக்குள்ள. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னால், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், அதிகாரம் உடையவராய் அதட்டின தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஓ ஷாகா பாரா ஷேப்ரா டூ சமாஷியே லீஸ் பிரஹாந்தோ கர்த்தர் அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு. ஏனென்றால் நீங்களும் நானும் ராஜாவின் சிங்காசனத்திலே வலது பாசத்திலே வீற்றிருந்து இந்த பூமி ஆளுகை செய்வதை படைத்தவர்கள். We are created to rule over the entire world and the earth. பழுகி பெருக்கி பூமி நிரப்புங்கள், இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மச்சங்களையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியிலே ஊறுகிற சகல பிராணிகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லியிருந்தார். Where is the authority? எங்கே போனது அந்த authority? Where is the authority? கர்த்தாவே, இந்த authority நீ மறுபடியும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவரே, பிரதர் வில்லியம்ஸ் மூலமாக இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி மூலமாக மறுபடியும் கர்த்தர் என்னுடைய தேடலை, நான் எதற்காக இயேசுவை தேடுகிறேன் என்பதை எனக்கு மறுபடியும் உணர்த்தி விட்டார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அன்று ஒவ்வொருவரும் உணர்ந்த இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்த ஒவ்வொரு இருதயத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கண்கள் ஒரு நாளும் ராஜ்யத்தை விட்டு எடுக்கப்படாதபடி நான் ஜெபிக்கிறேன். மாஷி ராஸ் வாந்து ஜெஃப் லூஸ் ஷெஃப்ராபோ ஜே மாருடாபா சியா பிரஹாசே. In the name of the Lord Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை நமக்கு அப்பமாய் கொடுத்தார் என்று சொல்லி. இந்த அப்பத்திலே நாம் பங்கெடுக்காவிட்டால் நாம் தேவனோடு கூட நாம் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? எப்படி இந்த அப்பம் நாம் புசிக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்திலே ஒரு ஒன்றாக, ஒரு சரீர ஒரு அங்கமாக, ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுலாக, ஒரு அங்கமாய் மாறுவது. அதே போலதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது அவரோடு கூட ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக சாட்சியோடு வாழ்றீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் இதை புசியுங்க. ஒருவேளை எனக்கு இது இன்னதென்று தெரியாது பிரதர், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஜெபத்தில் வருகிறேன், நான் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, எனக்கு இது என்னதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட அந்த சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை நீங்கள் சடங்காக பண்ண வேண்டாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை அப்போ எப்பெல்லாம் பிற்கிறீங்களோ அப்போ நினைவு கூறுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நான் நினைவு கூறுகிறேன், நீங்களும் நினைவு கூறுங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. அது நினைவு கூறும்படி இதை செய்கிறோம். நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட இதை நாம் புசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து, இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. God has given us a new covenant. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய தாய் தகப்பனுடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுது. ஆனால் ஆவியில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம் நமக்குள்ளா இருக்கிறது. ஷாகா டூ ரபாசே ஹே லெமாந்தோ. இந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்தின ரத்தத்தை அது நினைவூட்டுகிறது. இந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாருமே பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதில்லை. யெகோவா என்று சொல்லி பயங்கரமான நாமம், யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன், எல்ரோஹி, எல்ஷடா என்று சொல்லி அழைத்துக் கொண்டது நாமத்தை நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அப்பா பிதாவே, ஆபா ஃபாதர் என்று முதல் முறையாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிதாவை நமக்கு
இந்த இரத்தத்திலே நமக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் இருக்கிறது, புத்திர சுவிகாராகும்படி அதிகாரம் இருக்கிறது. நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் பானம் பண்ணுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையோடு வந்திருக்க ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே யாராவது பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. I would like to pray for you. யாராவது பிறந்த நாள், திருமண நாள் நீங்கள் கொண்டாடுறீங்க, இல்லை விசேஷித்த நாள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் let me know in the comment section. I would like to pray for you. ஷாகா து ரபாசியா லீப்ரஹாந்தோ. நாம் இந்த நாளிலே கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி இயேசு அவருக்கு பின் செல்லுவரை திரும்பி பார்த்து என்ன தேடுறீங்க, என்ன தேடுறீங்க என்று சொல்லி கேட்டார். அதற்கு அந்தரியா, ரபி இதை எங்கே தங்கியிருக்கிறீங்க கேட்குறாரு. இன்றைக்கி உங்களுடைய ஆன்சரும் உங்களுடைய என்னமோ, லார்ட் வேர் யூ ஆர் ஸ்டேயிங், ஐ வாண்ட் பி தேர். நீர் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே அவர் நித்திய நித்தியமே அநாதியாக வீற்றிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்தார். இயேசு தனக்கு பின் செல்வதை பார்த்து, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுறீங்களா, இல்லை அற்புதங்களை பார்த்து என்னை பின்பற்றி வரீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக நேசித்து அவரை பின்பற்றுகிறோம். நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் மாற்றியதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு முடியாண்டவரே பிள்ளைகளாக மறுபடியும் நாங்கள் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்கள் தேவையோடு வந்திருக்க ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் ராஜ்யத்தின் மேலே கண்களை வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் கூட கொடுப்பதற்காக நன்றி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் காரியங்களை இவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு கிருபை அளித்திரப்பா, என்னோடு கூட நீங்கள் பேசினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் என் மேலே பிரியமாக இருப்பதற்கு, நீர் என்னை தெரிந்தெடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. உலையான சேற்றில் இருந்த எண்ணெய் ஆண்டவரே, உம்மை அறியாமல் இன்னொரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த எண்ணெய் நீர் அழைத்து கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ளும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாழ்மை ஆண்டவரே, எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தீரே ஆண்டவரே. நீர் எங்களை நோக்கி பார்த்ததினாலே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இல்லாவிட்டால் என்றைக்கோ நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்போம், வேறு தெய்வத்தை வணங்கி இருப்போம். இங்கே இந்த ஜெபத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் தெரிந்தெடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன், பாதுகாத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் இந்நாள் வரைக்கும் நீரே பேசி அவர்களோடு கூட நீங்கள் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கு நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு அதை நோக்கி நாங்கள் போக உதவி செய்யுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே மனுஷ